சுந்தரவல்லி, இந்த ஏரியாலாம் முன்னாடி மாதிரி இல்லல்ல? முன்னாடி பார்த்தா ஒரே வயல்காடா இருக்கும்ல? அந்த பக்கம் தானே பெரம்படி முனியாண்டி புளிய மரம் இருக்கும். ஆமாண்ணே, எல்லாமே அடையாளம் தெரியாம மாறி போச்சு. அண்ணே, சின்ன வயசுல நம்ம 2 பேரும் விளையாடுவோம்ல, இங்க பாருங்க, அந்த லேக்கே இல்ல, எல்லாமே காணாம போயிடுச்சு. எவ்வளவு பச்சை பசேல்னு இருந்த ஊரு இப்ப பச்சையவே காணாமே, எல்லாம் பில்டிங்கா மாறி போச்சு. இத்தனை வருஷமா வராம போயிட்டமேன்னு வருத்தமா போச்சு. மாப்பிள, நீங்களாவது பரவாயில்ல, யூஎஸ்ல இருக்கீங்க, அதனால வர முடியல. நாங்க ஏதோ சென்னையில இருக்கோம், அடிக்கடி வந்து போறதுக்கு எங்களால டைம் ஒதுக்க முடியல. இதெல்லாம் எங்க போய் சொல்றது? ஏங்க, ஒரே டஸ்டா இருக்கு, ஏசி வர வெளியில போகுது, கண்ணாடி கொஞ்சம் ஏத்துங்க. இன்னும் எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்றது? எப்ப வருவாங்க? போன் வருது. டேய், அக்கா தான்டா. அக்கா சொல்லுங்கக்கா. என்னடா, ரெடியா இருக்கீங்களா? சொன்ன இடத்துல பக்காவா செட்டப்போட ரெடியா இருக்கோம்க்கா. வந்தோன்னா அடி பின்னிடுவோம்க்கா. அவங்களோட கார் ஏதாவது கண்ணுல பட்டுச்சா? இன்னும் வரலக்கா, அதுக்கு தான் வெயிட்டிங். பாத்துடா, ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்கணும். ஒருத்த முகம் கூட அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, புரியுதா? அக்கா, முகத்தை மறைச்சிக்க எல்லா ஏற்பாடோட செட்டிங்கா வந்திருக்கோம்க்கா. காரு வரட்டும், உள்ள இருந்து இறங்குறவங்கள ஈவு இறக்கம் இல்லாம அடிச்சு வெளுத்துருங்கடா. பக்காவா ஸ்கெட்ச் போட்டு தயாரா இருக்கோம்க்கா. கோவிலுக்கு வர பங்காளிங்களுக்கு முதல் மரியாதைய நாம தானே கொடுக்கணும். சும்மா ஓட விட்டு வெளுத்து கட்டிருங்கடா. அதெல்லாம் சூப்பரா பண்ணிடலாம்க்கா. நான் சொல்றது புரியுதா? புரியுதுக்கா, புரியுதுக்கா. சரி, பாத்துடா, பத்திரம். சரிங்கக்கா. அண்ணே, ஏத்தா, எல்லா வேலையும் கச்சிதமா முடிச்சிட்டு சும்மா எக்ஸ்பிரஸ் வேகத்துல போயிட்டு இருக்கிறியம்மா. பண்ணுமா பண்ணுமா, நல்லா நடக்கட்டும். பிரமாதம் பிரமாதமா. ஆஹா ஆஹா. ஏன் கருப்பா, எதுக்காக அவங்க கிளம்பி போனதுல இருந்து என் மனசுல ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு. நீதான் எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். ஏன் இப்படி தோணுதுன்னு தெரியலையே. நந்தினி, என்ன ஆச்சு? பார்த்து வர மாட்டியா? என்னன்னே தெரியல சார், மனசு ஒரு மாதிரியாவே இருக்கு. ஏய், ஏன் நந்தினி, என்ன ஆச்சு? என்னாச்சு உன் மனசுக்கு? எதுவா இருந்தாலும் சொல்லு. உன்னை யாராச்சும் இங்க சங்கடப்படுத்தினாங்களா? அடிச்சு வெளுத்துறேன். யாருன்னு? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல சார். மனுஷங்க நம்ம மனசை என்ன சார் செஞ்சிட முடியும்? ஐயாவும் அம்மாவும் கொலசாமி கோயிலுக்கு புறப்பட்டு போயிருக்காங்கல்ல, அதான் என் மனசுக்குள்ள என்னமோ குறுகுறுன்னு உறுத்திட்டே இருக்கு சார். அவங்களுக்கு என்ன ஆச்சு? அவங்க கார்ல தானே போயிருக்காங்க. தேவையில்லாம எனக்கு அந்த பரமேஸ்வரி முகம் ஞாபகம் வந்துட்டே இருக்கு. பரமேஸ்வரியா? இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் நந்தினி? இல்ல சார், அந்த பரமேஸ்வரி அம்மா இங்க வந்துட்டு போனாங்க. ஒரு வகையில ஐயாவும் அம்மாவும் கொலசாமி கோயிலுக்கு போகிறதுக்கு அவங்க தானே தூண்டி விட்டாங்க. அந்த லேடி தூண்டி விடாட்டியும் நம்ம தாய் குலமும் டீமும் எப்படியும் கோவிலுக்கு தான் போயிருப்பாங்க. வீட்டுல ஒரு கல்யாணம்னா குலசாமியோட உத்தரவு கேட்பாங்கல்ல சார். எனக்கு சரியா சொல்ல தெரியல சார். அந்த பரமேஸ்வரி வந்ததும் ஐயாவும் அம்மாவும் கோயிலுக்கு போனதும் சேர்ந்து மனசுல ஏதோ ஒண்ணு ஒரு மாதிரி சங்கடப்படுத்திட்டே இருக்கு. நீங்க வேற கூட போகலையா? அவங்க தனியா வேற போயிருக்காங்க. தனியா எங்க போனாங்க? கூடவே ஒரு குரூப்பே போயிருக்காங்கல்ல, அத்தை மாமா எல்லாரும். ரஞ்சித்தும் இருக்கான். வேற என்ன வேணும்? இல்ல சார், மனசுல என்னமோ படபடன்னு வந்துட்டே இருக்கு. ஐயா அம்மாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு உள்ள ஒரு குருவி கத்திக்கிட்டே இருக்கு. ஏய், என்ன நந்தினி, நீ தேவையில்லாம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. பட்ட பகல்ல அவங்க ஹைவேல போயிட்டு இருக்காங்க. என்ன ஆபத்து வந்துரும்? கம் ஆன் நந்தினி, ரிலாக்ஸ்டா இரு, சரியா? ஏய் நந்தினி, நீ இப்போ டென்ஷனா இருக்கல்ல, வேணும்னா ஒண்ணு பண்ணு. நான் ஒரு சாங்க போடுறேன், அப்படியே டான்ஸ் ஆடலாமா? மூட் சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா? ஆடலாமா? கம் ஆன், இப்படி டான்ஸ் ஆடலாம். இப்படி இப்படி இப்படி. ஓகே? அதெல்லாம் வேண்டாம் சார். நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கவா? கேளு, தாராளமா கேளு. என்கிட்ட எதுக்கு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? கோபப்பட மாட்டீங்களே? நந்தினி, உன் மேல எதுக்கு எனக்கு கோவம் வரப்போகுது? சும்மா சொல்லு. நீங்க
என்ன சமாதானம் சொன்னாலும் எனக்கு மனசே ஆற மாட்டேங்குது சார். மனசுக்குள்ள அச்சாணியமா என்னென்னமோ தோணிக்கிட்டே இருக்கு. எனக்காக ஒரு 8 கார் எடுத்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறீங்களா? நந்தினி, காலைல தாய்க்குளம் பேசுனதை நீ கேட்டல்ல? அவங்க என்ன அவாய்ட் பண்ணியும் நான் போய் நிக்கணுமா என்ன? தாய்க்குள்ள என்னை பத்தி கேவலமா பேசாது. பாத்தீங்களா, கோவப்படுறீங்க. என் மனசு எப்பவும் என்ன ஏமாத்தினதே கிடையாது சார். தயவு செஞ்சு எனக்காக ஒரு தடவை போயிட்டு வாங்க ப்ளீஸ் சூர்யா சார். சார் சரி சரி, கமான் கமான், இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணாத சரியா? இப்ப என்ன, நானும் குலதெய்வம் கோவிலுக்கு போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரணும், அவ்வளவுதானே? டன். நான் உடனே கிளம்புறேன், போதுமா? சார். என்ன அப்போ நீ சிரிக்க மாட்டியா? எங்க கொஞ்சம் சிரி சிரி. ரொம்ப நன்றி சார். ஆனா நீங்க தனியா போக வேண்டாம், நானும் கூட வரேன். திஸ் இஸ் குட் ஐடியா. லாங் டிரைவ் போறதுக்கு எனக்கு ஒரு கம்பெனி கிடைக்கும்ல. சரி உடனே போலாம், நான் போய் கீ எடுத்துட்டு வரேன். மெதுவா மெதுவா, விழுந்துருவேன். அடிப்பாவி, போலான்னு சொன்னது எப்படி ஓடுறா பாரு. ரெடி ரெடி. ஸ்லோ ஸ்லோ, மெதுவா மெதுவா மெதுவா. அவ்வளவு அவசரம்? போல போல போல. வாங்க வாங்க போலாம். வாங்க சார், டைம் ஆச்சு, வாங்க. ஐயோ. அப்போ சுந்தரவல்லிக்கு என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெறும் 6 வயசு. ஸ்கூல் ஹெச்எம்மோட மண்டையவே உடைச்சிட்டான். எல்லாரும் அப்படியே மிரண்டு போயிட்டாங்க. அப்படியா? ஆமா, கோவம் வராம இருக்குமா? திடீர்னு அந்த ஹெச்எம் வந்து உங்களை திட்டுன்னு திட்டுறாரு அத்தனை பேர் முன்னாடியும். அதான் எனக்கு கண்ணு முன்ன தெரியாம கையில என்ன கிடைச்சதோ அதை எடுத்து உடைச்சிட்டேன், அவ்வளவுதான். ஆன்ட்டி, நீங்க சின்ன வயசுலயே பயங்கர டேஞ்சரஸா இருந்திருக்கீங்க போல. ஆமாமா, ரொம்ப டேஞ்சரஸ்பா. எங்க ஃபேக்டரியில போனஸ் பேச்சுவார்த்தை நடக்கும்போது எல்லாருடைய கவனமும் சுந்தரவள்ளியே உள்ள விடக்கூடாதுங்கிறதுல தான் இருக்கும். சுந்தரவள்ளி மட்டும் உள்ள வந்துட்டான்னு வச்சுக்க, அப்புறம் ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஆமா, சொல்லுவீங்க. வழக்கமா 4% கொடுக்க வேண்டிய போனஸ 15% ஏத்தி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்பாவும் பிள்ளையும் அப்படியே காலரை தூக்கிட்டு வெளியில வந்து நிப்பீங்க. இதுக்குதான் இவ்ளோ பெருமையா? என்னாச்சுன்னு தெரியல, நான் இறங்கி பாத்துட்டு வரேன். சரி சரி, போய் பாத்துட்டு வாங்க. நடு ரோட்ல கல்லு கம்பெல்லாம் வச்சிருக்கானுங்க. என்ன கல்லா? இறங்கி பாத்துட்டு வரேன். நீங்களாம் யாரும் வெளியில இறங்க வேணாம்.